வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பிளாட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பிறந்த குழந்தைய யாரோ ஒரு இடத்துல போட்டு போயிருக்காங்க. யார் அந்த மாதிரி போட்டு போனான்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. வேற ஒரு பக்கம் ஒரு வயசு பையன் இருக்கான் பாத்தீங்களா, நிறைய குடும்ப லேடிஸ் எல்லாம் ஏமாத்தி காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான். இந்த ரெண்டு கேஸுக்கும் சம்பந்தம் என்னன்றதை போலீஸ் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே சாந்தனுன்ற ஒரு வயசு பையனை காட்டுறாங்க. ஒரு லேடி கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். அந்த லேடி பேரு சோனல் அப்படின்றது. அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 35 வயசு இருக்கும் போல. ஆட்டான போட்டோவை அனுப்புங்கன்ற மாதிரி கேட்கறான். இவங்களுமே சரின்ற மாதிரி எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்து இவனுமே சந்தோஷப்பட்டு இருக்கான். நம்ம நேர்ல மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கறான். இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப வேற ஒரு கப்பலை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு பீட்டரு, ஒய்ஃபோட பேரு செலினா அப்படின்றது. ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே லஞ்சை பேக் பண்ணலான்ற மாதிரி பேக் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பையன் கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேட்கறான். இவங்க அந்த மெசேஜை கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அவன் கால் பண்றான். இவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அட்டன் பண்றாங்க. எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்பெல்லாம் முடியாது, என் ஹஸ்பண்ட் வேற வீட்டுல இருக்காரு, நீ அப்புறமா கால் பண்ணுன்ற மாதிரி இவங்களும் வேகமா காலெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் எதுக்காக இவ்வளவு லேட் பண்றன்ற மாதிரி கேக்குறது. சாரின்ற மாதிரி இவங்களுமே லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. இப்ப கிளம்ப போகும்போது ஹஸ்பண்ட் இருக்காருல, கொஞ்ச நேரத்துல அந்த பையன் வருவான், அவன் 10 லட்சம் ரூபாய் தருவான், வாங்கி வையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கூட ஒன்னா இருந்த வீடியோவை அனுப்பி வச்சிருக்கான். 2 லட்சம் ரூபாய் தரலன்னு வச்சுக்கோ, ஊர் முழுக்க இந்த வீடியோவை பாப்பாங்கன்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்டோட இடத்துல வேலை பார்க்குற பையன் வரான். சார் கொடுத்து விட்டாரு, இந்தாங்க காசுன்ற மாதிரி காசெல்லாம் தரான். இவங்களுமே வாங்கிட்டு அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களை மிரட்டுற நபர் 2 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி சொல்றான். பேசாம இதுல இருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்து தந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி பண்ணிடலான்ற மாதிரி இவங்களுமே அவனுக்கு தந்துடுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் ஹஸ்பண்ட் இருக்காருல, அவனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. 2 லட்சம் ரூபாய் நீ தான் எடுத்திருக்க, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நானா எடுக்கலன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அந்த பையன் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்து ஹஸ்பண்டை தடுக்கிறாங்க. அவன் மேல தப்பு இல்லைங்க, நான் தான் எடுத்தன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவர் இருக்கார்ல, நீ கிளம்புன்ற மாதிரி அந்த பையனை அனுப்பி வச்சிருக்காரு. நீ எதுக்காக 2 லட்சம் ரூபாய் எடுத்த, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்லன்னு கேக்குறாரு. நான் தப்பு பண்ணிட்டேங்கன்ற மாதிரி இவங்க அழுவுறாங்க. இவரும் ஒன்னும் புரியாம என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. நீங்களே பாருங்கன்ற மாதிரி இவங்களும் போன்ல அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பாக்குற ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிடுறாரு. அவன் ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இதை ஏத்துக்க மாட்டாரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் இறங்கி போன, நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பயங்கரமா திட்டுறாரு. கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பேசிட்டு போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது இவங்க இருக்காங்கல்ல, தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வருவாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. சார், சாந்தனுன்ற பேர்ல ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான் சார், அவன் போட்டோ கூட கிளியரா எதுலயுமே பதிவாகல சார், மிரட்டி இருக்கான் பாருங்கன்ற மாதிரி இவர் வீடியோவெல்லாம் காமிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், சம்பந்தப்பட்டவனை நாங்க பிடிப்போம், அவனுக்கான தண்டனையை வாங்கி தருவோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நிறைய பெண்கள் இவனால ஏமாத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிடலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. மீடியாட்கள் கிட்ட பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. மறுநாள் நியூஸ் பேப்பர்லயும் இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப காய்கறி வெட்டிக்கிட்டே ஒருத்தங்க நியூஸை கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேரு ரூகி அப்படின்றது. இவங்களுக்குமே அந்த சாந்தனுவை தெரியும் போல, பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ரூகி இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே நடந்ததை பத்தி எல்லாம் சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் வெளியூர்ல தான் வேலை பார்த்தாரு, நான் இங்க தனியா இருக்கும் போது சோசியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணேன், அப்படிதான் இவன் பழக ஆரம்பிச்சான். மீட் பண்ணலாம் வாங்கன்ற மாதிரி சொன்னா, என்னால வெளியெல்லாம் வர முடியாது, நீ வேணா என்னோட வீட்டுக்கு வான்ற மாதிரி சொன்ன. 2-3 வாட்டி என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயி நாங்க 2 பேருமே ஒன்னா இருந்தோம். எடுத்த வீடியோ வச்சு என்ன மிரட்டினா. 1 லட்சம் ரூபாய் கேட்டான், நானும் ஏற்பாடு பண்ணி தந்துட்டேன். இப்ப 2 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறான். என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்றது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன் பயம்புத்துறான்ற மாதிரி அழுவுறாங்க. மேடம், இந்த விஷயத்த முதல்ல நீங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது தான் நல்லது. ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் தாங்க, நாங்க பண்ண வேண்டியதா பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹஸ்பண்டுக்கெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தெரியாம எவ்வளவு நாள் நீங்க பாதுகாக்க முடியும், அதனால முதல்ல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசுறாங்க. இந்த லேடியும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போன இந்த லேடி இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரத்தையே திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
நீங்க சொன்னதை கேட்டு ஹஸ்பண்ட் கிட்டே இந்த விஷயத்த சொன்னேன், பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு, என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்க வந்து பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. ஹஸ்பண்ட சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க மேல தப்பில்ல சார், அவன் சாமர்த்தியமா ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிருக்கான், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து சொல்லிட்டாரு. ஆனா ஹஸ்பண்ட் இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. சார் உங்க வீட்ல உங்க ஒய்ஃப் இதே மாதிரி பண்ணியிருந்தா நீங்க அப்பயும் மன்னிச்சு ஏத்திருப்பீங்களா சார்? நீங்க ஏத்திருக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் நான் மட்டும் எதுக்காக சார் ஏத்துக்கணும்? அவன் மேல தப்பு இருக்குன்னா இவன் மேலயும் தப்பு இருக்கு, இவளெல்லாம் திரும்பி என்னோட லைஃப்ல நான் ஏத்துக்க முடியாது, இவ இன்னைக்கே அம்மா வீட்டுக்கு கிளம்புறா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இன்ஸ்பெக்டராலையும் எதுவுமே பேச முடியல, இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டே வீட்டுல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணு செடியெல்லாம் கட் பண்றதுக்கு வெளியே போயிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு கத்திக்கிட்டே உள்ள வராங்க. அங்க ஒரு குழந்தை இருக்கு, அங்க ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது குழந்தையான்ற மாதிரி இவங்க 2 பேருமே வெளியே வராங்க. கார்டன் ஏரியால தான் பொண்ணு குழந்தைய பார்த்திருக்காங்க போல. இங்கதாம்மா பார்த்தன்ற மாதிரி குழந்தைய காட்டுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, இந்த விஷயத்துல எல்லாம் போலீஸ்க்கு தான் கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு உயிர் இழந்திருக்கும், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. மேற்கொண்டு இவங்க கிட்ட விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க செடியெல்லாம் கட் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, அப்பதான் இந்த விஷயத்தை பார்த்து பயந்துருப்பாங்க. வீட்டுல போய் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ராதா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது ராதாவோட வீடு மட்டும் கிடையாது, இங்க மொத்தமா ஒரு 20-30 வீடு இருக்கும். அதுல யாராவது கூட குழந்தைய இப்படி வச்சுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் தான் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜன் ஒருத்தர் ஆட்டோல வந்து இறங்குறாரு. இவர் தான் ராதாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இப்ப இன்ஸ்பெக்டருமே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேக்குறாரு. இவங்க 2 பேருமே 2 வருஷம்னு சொல்றாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேக்குறாரு. எங்களுக்கு குழந்தை இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குழந்தையோட கண்டிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் இன்னமும் சீரியஸான கண்டிஷன்ல தான் அந்த குழந்தை இருக்குன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. யார் இதை பண்ணிருப்பா சார்? வெளிய இருந்து யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வெளிய இருந்து உள்ள நுழையிறதெல்லாம் கஷ்டம், அந்த இடத்துக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க போல. அங்க இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, குழந்தை கூட மேட்ச் பண்ணி பாருங்க. முதல்ல யாரோட குழந்தை அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எதுக்காக குழந்தை அந்த மாதிரி போட்டாங்கன்றத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. ராஜன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அண்ணி இருக்காங்க. அண்ணன் பேரு மாயங்க், அண்ணியோட பேரு பூர்வி அப்படின்றது. இப்போ ஒய்ஃபை கூட்டிட்டு அண்ணனை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணன் இருக்காருல, ராதா நீ வெயிட் ரொம்ப குறைஞ்சிருக்க, டயட்ல இருக்கியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா நான் டயட்ல இருக்கன்ற மாதிரி ராதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பூர்வி இருக்காங்கல்ல, காஃபியை குடிக்கலாம் நினைக்கிறாங்க. ரொம்ப சுகர் போட்டு காஃபி குடிக்காதீங்க, வெயிட் போடும்ன்ற மாதிரி ராதா சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, ராதா சொல்றது சரிதான், ரொம்ப வெயிட் போடும், நீ குடிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் நான் குண்டா இருக்கனான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, சும்மா தான் சொன்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் இப்ப ராதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாய்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற பூர்விக்கு பயங்கரமா கோவம் வருது. அவளை பார்த்து எதுக்காக அப்படி வளைஞ்சிட்டு இருக்கீங்க, அவ முன்னாடி எதுக்காக என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உன்னை கிண்டல்லாம் பண்ணலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. 5 வருஷமா குழந்தை இல்லல்ல, அதனாலதான் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லமா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சமாதானம் பத்திட்டு இருக்காரு. சாந்தனுன்னு ஒருத்தன் ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அவன் VPN யூஸ் பண்றான், அதனால எங்க இருந்து அவன் யூஸ் பண்றான்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க கூட சேர்ந்த மாதிரி அவன் வீடியோ எல்லாம் எடுத்தான் பாத்தீங்களா, அந்த வீடியோலாம் அவன் ஃபேஸ் கவர் ஆகாத மாதிரி அவன் கவனமா தான் எடுத்திருப்பான். அப்படியே ஃபேஸ் தெரிஞ்சாலும் லைட்டா தான் தெரியுது, எக்ஸாக்டான ஃபேஸை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி ஒருத்தன் கிட்ட லேடிஸ் கவனமா இருங்கன்ற மாதிரி இவங்க ஏற்கனவே மீடியா கிட்ட பேட்டிலாம் தந்திருப்பாங்க. அதை மீறியும் சில லேடிஸ் ஏமாற கூட வாய்ப்பு இருக்கு. அவன் கரண்டா எந்த லேடியை ஏமாத்திட்டு இருக்கானோ அந்த லேடியை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த லேடி மூலியமா தான் அவன் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராங்க. ஆக்சுவலா டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல குழந்தை ராதாவோட குழந்தை அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆயிருக்கு. இது ராதாவோட குழந்தையா? அப்ப ராதா தான் வேணும்ட்டே அந்த இடத்துல வச்சிருக்காங்களா, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த சாந்தனு இருக்கான் பாத்தீங்களா, இப்ப கரண்டா சோனல்னு ஒருத்தங்களை ஏமாத்திட்டு இருக்கான். இந்த சோனல் மும்மரமா இவங்க கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூப்பிடுறத கூட காதுல வாங்க மாட்டாங்க. உன்னை எவ்வளவு வாட்டி கூப்பிடுறேன், காதுலயே வாங்க மாட்டியா, அப்படி என்ன சாட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. என்ன வேணும்ன்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. கீ தான் வேணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்தாங்க கீன்ற மாதிரி இவங்களும் கோவமா தராங்க. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் சாந்தனு கிட்ட க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சாந்தனு இருக்கார்ல, உங்க ஆட்டான போட்டோ எல்லாம் கிடைக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. இரு அனுப்புறன்ற மாதிரி உங்க போட்டோவை எடுத்து அனுப்புறாங்க. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அதை இப்பதான் நமக்கு சிங்க் பண்றாங்க.
நேர்ல மீட் பண்ணலான்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ராதாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த குழந்தை உங்களோட குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட்ல மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் குழந்தையா? ஏன் குழந்தைலாம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு எடுத்த போட்டோவெல்லாம் பாருங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ, 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ, உங்களுக்கு வயிறு தெரியுதான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சுத்தமா வயிறு தெரியவே இல்ல. என்ன வயிறு தெரியவே இல்லன்னு யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ராஜன் கிட்ட கேக்குறாரு. சார் குழந்தைலாம் பிறந்திருக்க வாய்ப்பே இல்ல சார், உங்க சைடுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க சைடுல எந்த தப்பும் நடக்கல, கண்டிப்பா அது உங்க ஒய்ஃபோட குழந்தை தான், உங்க டிஎன்ஏ சாம்பிளையும் தந்தீங்கன்னா நாங்க எக்ஸாக்ட்டா சொல்லிடுவோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் எங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்தே 1 வருஷத்துக்கு மேல இருக்கும் சார். ஏன்னா 1 வருஷமா நான் பெருசா இந்த இடத்துக்கு வரல, வந்தாலும் பேசிட்டு உடனே போயிடுவேன் சார். அதனால எங்களுக்குள்ள 1 வருஷம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே நடக்கல. அப்புறம் எப்படி சார் இந்த குழந்தை பிறக்கும்? குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எதுவுமே இல்லைன்னா டிஎன்ஏ சாம்பிளை தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதெல்லாம் தர முடியாது சார், மேல் இடத்துல பேசிட்டு வாங்க, அப்பதான் தரதை பத்தி யோசிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ராதாக்கு வேற யார் மூலியமாவது கூட இந்த குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக கூட ஹஸ்பண்ட் இப்படி சப்போர்ட்டிவா பேசலாம், ஹஸ்பண்ட் எப்படியாவது நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சோனலை நமக்கு காட்டுறாங்க. சாந்தனுவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவருமே கட்டி பிடிக்கிறாரு. 2 பேருமே இந்த இடத்துல ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சீக்கிரட்டா இந்த சாந்தனு ரெக்கார்ட் பண்றாரு. ஒரு வீட்டுல கை குழந்தை கிடைச்சது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்திருக்கும். அதோட அப்டேட் இப்ப வந்திருக்கு. அந்த குழந்தை அந்த வீட்டை சேர்ந்த ராதாவோட குழந்தைன்றது ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்குன்ற மாதிரி தான் வந்திருக்கு. இதெல்லாம் பூர்வி பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அந்த ராதாவோட குழந்தைய தூக்கி போட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பூர்வி சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்க ஹஸ்பண்டுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சேச்சே, பிறந்த குழந்தைய யாராவது அப்படி பண்ணுவாங்களா? ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட சொல்றாரு. இந்த ராஜனை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சாம்பிள் தரமாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா மேல் இடத்துல பர்மிஷன் வாங்கிடுறாங்க. அது மூலியமா அவர்கிட்ட இருந்து சாம்பிளை எடுத்துடுறாங்க. இதை தாண்டி அந்த ராஜனை பத்தி விசாரிக்கும் போது சில தகவல் தெரிய வருது. அவர் பூனேல வேலை பார்த்ததா எல்லாரையும் நம்ப வச்சிருக்காரு. ஆனா அவர் பூனேல எல்லாம் வேலை பார்க்கல, இதே பகுதியில தான் ஒரு இடத்துல இருந்திருக்காரு. வேலை போனதுனால தான் அப்படி இருந்திருக்காருன்னு தெரிய வருது. முதல்ல ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்பதான் சீரியஸா இருந்த அந்த குழந்தை இறந்து போயிருச்சுன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ரிசல்ட் வந்துருது. அது ராஜனோட குழந்தை அப்படின்றது தெரிய வருது. அப்ப ராஜன் ராதாக்கு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. 2 பேருமே எதுக்காக மறைக்கிறாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. உங்க 2 பேருக்கு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, எதுக்காக அந்த குழந்தைய அந்த மாதிரி தூக்கி போட்டீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் எனக்கு குழந்தை பிறந்தா எனக்கு தெரியாதா சார், எனக்கு குழந்தைலாம் பிறக்கலன்ற மாதிரி ராஜன் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க 1 வருஷமா வெளியூர்ல இருந்ததா சொல்லியிருக்கீங்க, ஆனா இந்த ஊர்ல தான் நீங்க இருந்திருக்கீங்க, வேலை போனதுனால தானே அப்படி இருந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவரும் முழிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்ற மாதிரி ராதா கேக்குறாங்க. ஆமா ராதா, வேலை போயிருச்சு, அதை சொல்ல தயங்கி வாங்கிட்ட மறஸ்டன்ற மாதிரிலாம் சொல்றாரு. 1 வருஷமா நீங்க 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கலன்னு சொன்னீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. யோசிச்சு பார்க்கும்போது 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒன்னா இருந்தது இவருக்கு ஞாபகம் வருது. ஆமா சார், 8 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்தேன்னு சொல்லிட்டாரு. அதனால குழந்தை ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, ராதா தான் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. ராதாவை நாங்க அரெஸ்ட் பண்றோம்ன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லனா இங்க இருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், அது என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்காக வெளியூருக்கு போயிட்டார்ல, இவங்க சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் சாந்தனுன்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வருது. அவன் பயங்கரமா பேசுறான், அவன் பேசுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு போக போக சாந்தனுவை ரொம்ப பிடிச்சிருது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தான் இவங்களுக்கு வாந்தி வந்திருக்கும். இவங்களுமே கிட்டு வாங்கி செக் பண்ணிருப்பாங்க. இவங்க பிரெக்னண்டா இருக்கிறது தெரிய வந்திருக்கும். ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த சாந்தனுவை கல்யாணம் பண்ணலாம் நினைச்சவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் கருவை கலைச்சா கூட நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால பிரெக்னண்டா இருக்கிறதையே மறைக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அதாவது வயிறு அமுக்கி பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கே தெரியாம இவங்க குழந்தைய பெத்து எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்தோன்னே இவங்க இருக்காங்கல்ல அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. யாரோ ஒருத்தரோட குழந்தைன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைய அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இவங்களை போட்டு திட்டுறாரு. இப்ப மேற்கொண்டு இவங்க ஹஸ்பண்டான ராஜன் கிட்ட பேசுறாரு. ராஜன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. உன் ஒய்ஃப் யார் கூடயே அஃபேர்ல இருக்கா, அவனை மீட் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி யாரோ ஒருத்தர் இவருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இவருமே நேரா வீட்டுக்கு
போறாரு. நீ யார் கூடயோ பழகிட்டு இருக்கியாமே, யாரையும் மீட் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கியாமே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கால் பண்ணது யாருன்னு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார் தெரியலன்ற மாதிரி ராஜன் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்டார்டிங் செலினான்னு ஒருத்தங்க இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களோட போன் ஆக்டிவ்ல இருக்கு. அவங்க போன் ஆக்டிவ்ல இல்ல, அந்த போனை சாந்தனு கிட்ட தந்திருக்காங்க. அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த போனோட ஐபி அட்ரஸ் மூலமா அவனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ராதா விஷயத்துலயும் உங்களுக்கு ஒரு டவுட் வருது. சாந்தனு ஏமாத்தின எல்லார்கிட்டயும் நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பான். இப்போ வரைக்கும் ராதாவை ஏமாத்தி எந்த ஒரு காசுமே வாங்கலன்னு தெரிய வருது. அது ஏன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சாந்தனு இருக்கான் பாத்தீங்களா, சோனலுக்கு கால் பண்ணி காசு வேணும்னு கேக்குறான். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. நான் சீக்கிரமா திரும்பி தந்துடுறேன்ற மாதிரி சொல்றான். நான் தான் சொல்றேன்ல என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் கூப்பிடுறது கூட உன் காதுல கேட்கலையான்ற மாதிரி ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. இவங்களுமே கேட்கலங்க சாரின்ற மாதிரி நார்மலா பேசுறாங்க. ஒரு வழியா ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்க மெசேஜை பாக்குறாங்க. இவங்க ஒன்னா இருந்த வீடியோ தான் வந்திருக்கு. 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி அவன் கேட்கறான். சோனலுமே ஒரு இடத்துக்கு வந்து வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனுமே அந்த இடத்துக்கு போய் வாங்கலான்ற மாதிரி பைக்ல கிளம்புறான். இவனை பத்தி தான் போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அமுக்கிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப சோனல் அந்த இடத்துக்கு வராங்க. சோனல் கையில இருந்து இவன் காசை வாங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள போலீஸுங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து இவனை அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் மிரட்டி தான் இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கினா சார், என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது சார், வீடியோவை டெலீட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் போக சொல்லிட்டாரு. இப்ப இத பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த சாந்தனு மாட்டிக்கிட்டான்ற மாதிரி நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இத பாதிக்கப்பட்ட எல்லாருமே கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை பொண்ணுங்களை நான் ஏமாத்தி இருக்க அப்படின்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ராதாவையும் இவன் தானே ஏமாத்தினா, ராதாவை எப்படி ஏமாத்தின, ஏன் காசு வாங்கலன்னு கேக்குறாங்க. ராதாவா அது யாருன்ற மாதிரி இவன் கேக்குறான். நடிக்காத, ராதாவை நீ தான் ஏமாத்திருக்க, பேசி பழகிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் உண்மையா ராதான்ற மாதிரி யார்கிட்டயும் நான் பேசி பழகல, அதுவும் வயசு 25ன்னு சொல்றீங்க, என் டார்கெட் 35 to 40 வயசு தான், அதனால இந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் கிட்ட இருந்து கைப்பற்றின டிவைஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல இவன் ராதா கிட்ட பேசலன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப ராதா கிட்ட யார் பேசியிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அடையாளத்தை யூஸ் பண்ணி வேற யாரோ ராதா கிட்ட பேசியிருக்காங்க. ராதா அவனை பயங்கரமா லவ் பண்ணிருக்கா, ஏன் ஓடி போறதுக்கே முடிவு பண்ணிருக்கா, அந்த அளவுக்கு அவன் பேசியிருக்கான். அது யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. அவன் சாந்தனு அளவுக்கு விவரமா இருக்க வாய்ப்பு இல்ல, சாந்தனுவே தப்பு பண்ணி மாட்டினால, அந்த மாதிரி இவனுமே கண்டிப்பா மாட்டுவான், நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு லேடியோட பாடி தான் கிடைக்குது. அந்த லேடி யாருன்னு பார்த்தா பூர்வி தான். ராஜன் கிட்டயும் ராதா கிட்டயும் விசாரிக்க வீட்டுக்கு போனாங்கல்ல, அந்த இடத்துல மாயங்கம் பூர்வியும் இருந்திருப்பாங்க. அதனால பூர்வியை உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பூர்வி கிட்ட யாருமே தப்பா நடந்துகிட்ட மாதிரி தடையும் எதுவுமே இல்ல, கழுத்து நெரிச்சு சாவடிச்ச மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் ஒய்ஃபுக்கு கால் பண்ற மாதிரி போறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, உங்க ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க, பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆனவர் போனை கீழே போட்டுருவாரு. இன்ஸ்பெக்டர் தான் குனிஞ்சு அந்த போனை எடுத்து தராரு. சார் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தண்ணி எல்லாம் குடிக்க வைக்கிறாரு. உங்க ஒய்ஃபுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஒய்ஃபுக்கு எதிரிங்க இருக்க வாய்ப்பு இல்ல சார், எனக்கு பிசினஸ் ரீதியா சில எதிரிங்க இருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. பூர்விக்கு யார் கூடயாவது அஃபேர் இருந்து அவங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பூர்வி யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்கன்ற எல்லா லிஸ்டையும் எடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ராதாக்கு சில மெசேஜ்லாம் வந்தது பாத்தீங்களா, அந்த டைம் அந்த மெசேஜ் எங்க இருந்து வந்தது அப்படின்றத இவங்க ஃபில்டர் பண்றாங்க. அந்த மெசேஜ் எல்லாம் ஒரு இன்டர்நெட் கஃபேல இருந்து தான் வந்திருக்குன்னு தெரிய வருது. சாந்தனு மாதிரி நடிச்சவன் இந்த கஃபேல இருந்து தான் மெசேஜ் பண்ணிருக்கான், அது யாருன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. ஆக்சுவலா தொப்பிலாம் போட்டு முகத்தை ஒருத்தன் நல்லா மறைச்சிருக்கான், இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. அவன் போன் கவரை இன்ஸ்பெக்டர் நோட் பண்றாரு. இந்த கவரை எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ பார்த்த ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. இல்ல சார் எனக்கு பார்த்த மாதிரி தெரியலன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. பூர்வி யார்கிட்டயாவது அடிக்கடி பேசியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் பர்டிகுலரா யார்கிட்டயும் பேசலன்ற மாதிரி தான் லேடி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. சோ பூர்விக்கு அஃபேர் கிஃபேர்னு எதுவும் இல்ல, எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு, அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு.
இப்ப யாரை பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னா பூர்வியோட ஹஸ்பண்டான மாயங்க பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. என் ஒய்ஃபை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி மாயங்க கேக்குறாரு. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சார் என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி இவரு ஷாக் ஆகுறாரு. நடிக்காதரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, எதுக்கு ஒய்ஃபை கொலை பண்ணன்னு கேக்குறாங்க. உன் தம்பி ஒய்ஃபை கிட்ட நீ தான் சாந்தனு மாதிரி பேசியிருக்க, இந்த போன் கவரை வச்சு கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா போன் கீழே விழுந்தது பாத்தீங்களா, இந்த இன்ஸ்பெக்டர் எடுத்து தந்திருப்பாரு. அப்பதான் இந்த கவரை பார்த்த ஞாபகம் இவருக்கு வந்திருக்கும். நீ ராதா கிட்ட எதுக்காக சாந்தனு மாதிரி பேசின, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி நான் எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கும் ஒய்ஃபுக்கும் 5 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல. 2 பேருமே பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க. ராதா நடுவுல இவங்களை பாக்குறதுக்காக வருவாங்க போல. குழந்தை இல்லன்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப ராதாவும் பர்த்டேக்கு கிஃப்ட் மாதிரி கொண்டு வராங்க. 100 வரிகள் இருக்கு குழந்தை பெத்துக்கன்ற மாதிரி ஒரு புக்கை தான் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்றாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க பூர்விக்கு கோவம் வந்துருது. இதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்களுக்கு ராதாவை சுத்தமா பிடிக்காது. ஆனா தம்பியோட ஒய்ஃபான ராதா மேல இவருக்கு ஒரு கண்ணு இருக்கும். எப்படியாவது ராதாவை அடைஞ்சே தீரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. நியூஸ் பேப்பர் ரெகுலரா இவர் படிப்பாரு. சாந்தனுன்னு ஒருத்தர் நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கிறத பத்தி இவர் நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பாரு. இந்த பேர்ல நம்ம பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ராதா நியூஸ் பேப்பர்லாம் பெருசா படிக்க மாட்டாங்க. இவர் ராதா கிட்ட சாந்தனுன்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்றாரு. அவங்களுமே ஜாலியா சாட் பண்றாங்க. இவர் போக போக ரொம்ப ஜாலியா அவங்க கிட்ட பேசுறாரு. கல்யாணம் பண்ற அளவுக்குலாம் 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் யாரா இருந்தாலும் நீ என்ன ஏத்துப்பல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. கண்டிப்பா ஏத்துப்பன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே ஹஸ்பண்ட் கிட்ட உன்னோட ஒய்ஃப்க்கு அஃபேர் போகுதுன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதாவது தம்பிக்கு யாரோ கால் பண்ணாங்கல்ல, கால் பண்ணதே இவரா தான் இருப்பாரு. நம்ம சொன்னது மூலியமா தம்பி ஒய்ஃபு கிட்ட சண்டை போடுவான். அந்த சண்டையில ஒய்ஃபு வச்சிருக்க அஃபேரை பத்தி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. ராஜன் நான் இல்லாத போது யார்கிட்ட பழகிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டாரு பாத்தீங்களா, அப்ப ராதா எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருப்பாங்க. அதனால இவருமே கோவப்பட்டிருப்பாரு. இதை தாண்டி ராதாக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ராதா தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்தது இல்ல. இதை பார்த்து இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம தம்பி கூட அவ ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கா, என்னமோ நம்ம கிட்ட மட்டும் பழகுற மாதிரி நடிச்சிருக்கா. இதுக்கப்புறம் ராதா நம்ம லைஃப்ல வேணான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ராதா இவருக்கு தொடர்ச்சியா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மெசேஜ்னால தான் மாட்டினன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட கூப்பிடுறதுக்காக வராங்க. ஹஸ்பண்ட் குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹஸ்பண்ட் போன்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. என்ன நோட்டிபிகேஷன் இவங்க பாக்குறாங்க. பார்த்தா ராதா கூட இவர் பேசிட்டு இருக்க நோட்டிபிகேஷன் தான் வருது. சாந்தனுன்ற பேர்ல பேசிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே இவங்க போன்ல கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாரு. நீங்க எதுக்காக ராதா கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு ராதா கிட்ட பேச போறேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ற மாதிரி இவங்களுமே காட்டுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நான் முதல்ல போலீஸ் கிட்ட போய் இதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் சொல்லாத அப்படின்ற மாதிரி இவருமே தடுத்து நிறுத்துறாரு. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். அப்படிதான் ஒய்ஃபை இவர் சாவடிச்சிருப்பாரு. சைலண்டா டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு. எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல நடிச்சுட்டுலாம் இருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டரை இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.